வணக்கம். பணத்திலும் புகழிலும் உச்சத்தில் இருக்கும் மனிதரை பார்க்கும் உலகம், வாழ்ந்தால் இவரைப் போல் வாழ வேண்டும் என்று வியர்ந்து பார்க்கும். அப்படி உலகையே வியக்க வைத்த ஒரு பிரபலமான மனிதர், உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வினாடிக்குள் தன் உயிரையே மாய்த்து கொண்டால் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உருவாகும். அப்படிப்பட்ட பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்கின்றார் சி. ஜோசப் ராய் என்கின்ற சி.ஜே. ராய். இவர் கேரளாவைச் சேர்ந்தவர். துபாயில் எமிரேட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள அவரது பங்களாவில் 12 ரோல்ஸ் ராய்ஸ் கார்களும் பல கோடி மதிப்புள்ள பல விலையுயர்ந்த கார்களும் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் மட்டும் உயிரோடு இல்லை. காரணம், உணர்ச்சி வசப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தனது கைத்துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதுவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருந்த போதே தனது உயிரை பறித்துள்ளார். யார் இந்த சி.ஜே. ராய்? அவர் எப்படி உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரரானார்? ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தார் என்பது போன்ற கேள்விகள் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன. அதற்கான விடைதான் இந்த வீடியோ. சி.ஜே. ராய் கேரள மாநிலம் திருச்சூரை பூர்வீகமாக கொண்டவர். வியாபார குடும்பத்தில் பிறந்த இவர் சுவிட்சர்லாந்து சென்று உயர்கல்வி பயின்று டாக்டரேட் வாங்கியவர். இவரது மூதாதையர்கள் கேரளாவிலிருந்து பெங்களூருவுக்கு தொழில் நிமித்தமாக இடம்பெயர்ந்தவர்கள். ராய் முதலில் பெங்களூருவில் பேக்கரி திறந்து உயர்தர ஒயின் மற்றும் கேக் வியாபாரத்தை நடத்தியுள்ளார். எதிர்காலத்தில் பெங்களூரு சர்வதேச நகரமாக வளர்ச்சி பெறும் என்பதை பல வருடங்களுக்கு முன்பே கணித்த ராய் அங்கு பெருமளவில் நிலங்களை வாங்கி குவித்துள்ளார். அவர் நினைத்தது போல் நடந்துள்ளது. பெங்களூருவில் நிலத்தின் மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதனால் அவரிடம் மூட்டை மூட்டையாக பணம் சேர்ந்துள்ளது. அதன் பின்பு ராய் கட்டுமான துறையில் காலடி எடுத்து வைத்துள்ளார். அவர் பெருமளவில் வீடுகளை கட்டிய இடத்தின் அருகில் புதிய விமான நிலையம் அமைந்தது. அதுவே அவரை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்கியிருக்கின்றது. கேரள டெலிவிஷன்களில் ரியாலிட்டி ஷோக்கள் தொடங்கிய காலகட்டத்தில் பாட்டு பாடு வீட்டை பரிசாக பெறு என்ற விளம்பர யுக்தியை ராய் அறிமுகப்படுத்தியுள்ளார். பாட்டு போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அந்த காலத்திலேயே 40 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட வீடுகளை வழங்கியுள்ளார். அந்த விளம்பரத்தின் மூலம் மக்களை கவர்ந்து கேரளா முழுவதும் தனது கட்டுமான நிறுவனத்தை கால் ஊன்றச் செய்துள்ளார். ராய் தனது 36வது வயதில் 11 விமானங்களை சொந்தமாக வாங்குவதற்காக ஆர்டர் செய்திருக்கின்றார். இந்த நிலையில் அவரது கான்ஃபிடன்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்தியாவை தாண்டி வளைகுடா நாடுகளிலும் அசுரத்தனமாக வளர்ந்தது. குறிப்பாக துபாயில் சி.ஜே. ராய் கொடிகட்டி பறந்தார். 100 மாடி கட்டிடம் என்றாலும் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பே அதை கட்டி முடித்து வாடிக்கையாளர்களிடம் வழங்கிவிடுவது அவரது தொழில் உத்தியாக இருந்தது. அதனால் உலக கோடீஸ்வரர்கள் வரிசையில் இடம்பெறும் அளவிற்கு பணம் குவிந்துள்ளது. அதைத் தொடர்ந்து சினிமா துறையிலும் அடியெடுத்து வைத்துள்ளார். கேரளாவில் பெரும் பணச்செலவில் உருவான மரைக்காயர், அரபிக்கடலின் சிங்கம் போன்ற பல மலையாள படங்களை தயாரித்தார். சில படங்களில் நடிக்கவும் செய்தார். ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவில் கௌரவ தூதர் பொறுப்பையும் வகித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் துபாயில் ராய் மிக பிரமாண்டமான பார்ட்டி ஒன்றை நடத்தினார். அதில் பிரபலமான நடிகர் நடிகைகள் ஏராளமாக கலந்து கொண்டனர். துபாயில் இருந்து முதலீடுகளை கவர்ந்திழுப்பதற்காக பல கோடி ரூபாய் செலவில் அந்த விருந்து நிகழ்ச்சிகள் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சி நடந்ததிலிருந்து
இந்திய வருமானத்துறையும் அமலாக்கத்துறையும் ராயை கண்காணிக்க தொடங்கியுள்ளது. அவை சந்தேக கண்களோடு அவரை விடாமல் துரத்தி இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக பெங்களூருவில் உள்ள ராயின் கான்பிடன்ட் நிறுவனத்தின் தலைமையகத்தில் 3 நாட்களாக வருமான வரித்துறை சோதனை நடந்தது. கொச்சியில் இருந்து சென்ற 8 அதிகாரிகளை கொண்ட குழு தோண்டி துருவி விசாரணை மேற்கொண்டது. அப்போது ராய் துபாயில் இருந்தார். அவரது லாக்கர்களை திறந்து பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பி உடனடியாக ராயை பெங்களூரு திரும்ப உத்தரவிட்டிருக்கின்றார்கள். பெங்களூர் வந்தடைந்ததும் அவரிடம் கடுமையாக விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகின்றது. அதனால் அவர் மன உளைச்சல் அடைந்துள்ளார். தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு பிறகு அதிகாரிகள் ராயை அவரது கேபினுக்கு செல்ல அனுமதித்திருக்கின்றார்கள். அங்கு தனது கைத்துப்பாக்கியால் நெஞ்சில் தொட்டு தற்கொலை செய்து இந்திய தொழில் உலகத்தையே ராய் அதிர்ச்சியடைய செய்துள்ளார். ராயின் தற்கொலைக்கு வருமான வரித்துறையினர் கொடுத்த மன உளைச்சலே காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. CJ ராய்க்கு 57 வயது. அவரது மனைவி லினி ராய், ரோஹித் ராய் என்ற மகனும் ரியா ராய் என்ற மகளும் அவருக்கு உள்ளனர். ராய் அனோமி தி ஈக்குவேஷன் ஆஃப் டெத் என்ற படத்தை தற்போது தயாரித்துள்ளார். அந்த படம் வருகிற 6ஆம் தேதி வெளியாகும் என்று கூறப்பட்டது. அதில் நடிகை பாவனா, ரகுமான் போன்றவர்கள் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கின்றார்கள். ராய் தன்னம்பிக்கை நிறைந்தவராக வலம் வந்துள்ளார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளரக்கூடாது, வாழ்க்கையை எப்போதும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அளித்த ராய் கன நேரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மரணத்தில் சரணடைந்து விட்டார் என்று அவரது நண்பர்கள் கதறி அழுகின்றார்கள். ராய் சம்பாதித்த விலை மதிப்பற்ற 50க்கும் மேற்பட்ட கார்கள் அவருக்காக காத்திருக்கின்றன. ஆனால் அதில் சவாரி செய்ய ராய்தான் உயிரோடு இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான், வீழ்வதற்காக அல்ல. நன்றி, வணக்கம்.